இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரிச்சி சீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது இன்னொரு ரிச்சி சீட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது என்னோட சீனியர்னா பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ்ல என்னோட சீனியர் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐபேட் 10th ஜென்ரேஷன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு கேஸ் வாங்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நான் வந்துட்டேன், அவங்க இன்னும் வரல. ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம விளாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேபி நீங்க யாராச்சும் ஐபேட் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு கேஸ் வாங்கணும் அப்படின்ற டிசிஷன் இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கலாம். உங்களுக்கு எங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்துட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம உள்ள இப்போ இந்த ஐபேட் 10th ஜென்னுக்கு கேஸ் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். பட் இங்க ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சீனியருக்கு வழி தெரியாது. வழி தெரியாம 2 ஸ்டாப் தள்ளி போய் இறங்கிட்டாங்க. அங்கிருந்து திரும்ப பஸ் பிடிச்சி ரிச்சி சீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கிருந்து வர்றதுக்கு வழி தெரியாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்காங்க. ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஆட்டோக்காரர்கிட்ட 60 ரூபா கொடுத்து கிராஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளவு பெரிய ரிச் பர்சன் நம்ம சீனியரு. ஸோ கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நம்ம எதிரில் தான் இருந்திருக்கோம் அப்படின்றது. சரி, ஓகே, ஃபைனலா நம்ம வந்துட்டோம். இப்போ எந்த கடையில நமக்கு இந்த ஐபேட் 10th ஜென்னுக்கு கேஸ் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இங்க அமீன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கதான் வந்துட்டு நம்ம ஐபேட் 10th ஜென்னுக்கு வந்துட்டு கேஸ் கேட்டிருக்கோம். ஸோ கிடைச்சிருக்கு, நம்ம சீனியர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன மாடல் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ரப்பர் டைப்ல வந்துட்டு இருக்கு. வேற மாடல் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வேற மாடல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் அவைலபிளா இருந்தது. அதுவுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் 900 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தோம்னா நம்ம பிரைஸ் கம்மி பண்ணி கூட கேட்கலாம். பட் நம்ம வேற ஷாப்ல எங்கேயாவது வேற மாடல் அவைலபிளா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வேற ஷாப்பை தேடி போயிட்டு இருக்கோம். சரி வாங்க, வேற எங்க அவைலபிளா இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க சூப்பர் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இங்க கேஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா மோஸ்டா இருக்கு. ஸோ நம்ம சீனியர் உள்ள போயிருக்காங்க இருக்கான்னு கேட்கறதுக்கு. ஸோ இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா லெதர் டைப்ல வந்துட்டு இருக்கு. பட் ஆனா பிரைஸ் 550 தான் இருக்கு. பட் இதுல உள்ள ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் மேபி அன்கம்ஃபர்டபுளா வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்போ வேற மாடல் வந்துட்டு கேட்டிருக்கோம். அவர்கிட்ட வேற மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு 1000+ வருது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கு. 3 fold வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸும் நம்ம கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவியா அந்த நமக்கு அந்த பென் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸும் ஹெவியா ப்ரீமியமா இருக்கு. ஸோ ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே அந்த ஷாப்ல அந்த கேஸ் பார்த்துருந்தோம். பட் 1000 rupees வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சீனியருக்கு அந்த அமௌண்ட் செட் ஆகல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆப்போசிட்ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அர்பிதா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அதே கேஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே விட ப்ரைஸ் கம்மியா இருந்துச்சு. அங்கே 1000 சொன்னாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 600க்கே வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. சேம் அதே கேஸ் தான். 3 fold வித் மேக்னெட்டிக்கோட இருக்கு. நீங்க அந்த ஆப்பிள் பென் வச்சுக்கிறதுக்கும் பிளேஸ்மெண்ட்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலை வச்சதுக்கு ஐபேடை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிரிப்பா வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்க தான் வாங்கியிருக்கோம். நீங்களும் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கார்டு வந்துட்டு அண்ணா காட்டுறாரு, இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அங்க விட 400 rupees கம்மியா இருக்கு. ஸோ நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஐபேடை இதோட வந்துட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ பக்காவா பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணாலே ஆன் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பக்காவா வந்துட்டு இருக்கு. ஃபிட்டிங்குமே பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கையில எடுத்து யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ஐபேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் தான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்க வாங்குறதா இருந்தா கண்டிப்பா இங்க வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனியருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேடோட பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கருமே கூட சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பேட்ல வந்துட்டு அந்த கேஸ்க்கு சென்டர்ல ஒட்டணுமா, சென்டர்ல கரெக்டா ஒட்டுவேனான்னு தெரியாது. ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஆர்வத்துல பிச்சு அப்படியே ட்ரை பண்ணுவோம் வருதான்ட்டு. அவசரப்படாதீங்க, இருங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம அப்படியே ஒட்டுறோம், கரெக்டா வந்துரும். எப்படி பக்காவா சென்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க இது சென்டரா இல்லையான்னு சொல்லிட்டு. பின்னாடி தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐபேட் 10th ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கேஸ் போட வந்தோம். ஸோ ஃபைனலா அதை நம்ம வாங்கிட்டோம். வாங்கினது மட்டும் இல்லாம அதுக்கு நம்ம வந்து டெம்பருமே போட்டோம். அதுக்கு ஒரு 250 ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஷாப் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் அங்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 1000க்கு மேல சொன்ன அந்த கடையில பிரைசிங் வந்து சேம் அதே கேஸ் வந்துட்டு ஒரு 600 வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நிஜமாவே பாத்தீங்கன்னா ஒரு வர்த்தான விஷயம் தான். அவங்க இந்த மாதிரி டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் கூட ரொம்பவே நல்லா பண்ணி தரதா அவர் சொன்னாரு. ஸோ நீங்களும் ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.